புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. செகண்ட் டைம் போகும்போது அவங்க அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஏன் இப்படி எடுத்தீங்க? கிருஷ்ணர் அதோட தானே இருக்கணும் அப்படின்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள நான் சொன்னது மாதிரி கிருஷ்ணர் அதை புல்லாங்குழல வச்சிருந்தா நல்லதுதான் இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க ஊதி ஊதி பாவம் இது ஊதி தள்ளிடுவாரு. அப்படிலாம் ஒரு அர்த்தமும் இல்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் பகவத்கீதையை சொல்றேன் கேளுங்க. நான் அவங்கள எனக்கு ஞாபகம் வந்து பிரபு ஃபோன் பண்ண இனிமே இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன்னாங்க. இன்னைக்கு அட்டன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ரெகுலரா இனிமே கோயிலுக்கு வரேன் நான் உங்க கூட ஞாயிற்றுக்கிழமையில இருந்துன்னு சொல்லியிருக்காங்க பிரபு. நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர். வெரி குட். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். புல்லாங்குழல் ஊதி ஊதி கிருஷ்ணர் ஊதி தெளிக்கிறார் அப்படின்னா, என் பேர் கூட தான் வம்சிதாரி. வம்சிதாரின்னா வம்சி அப்படின்ற புல்லாங்குழலை வச்சிருக்காரு. என்ன ஊதிய தள்ளிட்டாரு அப்படின்னா, என் பேர்லயே புல்லாங்குழல் தான் வச்சிருக்கேன் நானு. இல்லையா? அப்ப என் வாழ்க்கை என்ன ஊதிட்டா போயிட்டு இருக்கு. ஊதி தள்ளுவார். மேபி நம்மள மேல மேல ஊதி மேல கொண்டு வந்துருவார் அப்படின்னா வச்சுக்கலாம். கிருஷ்ணர் ஏன் நம்மள வந்து கெடுக்க போறார்? கிருஷ்ணர் கெடுக்கிறதுக்காக கிடையாது. பகவான் எனக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணதான் இருப்பாரே தவிர, பகவான் நம்ம வில்லுனா பார்க்க கூடாது. நாம் கெட்டதே பண்ணாலும் பகவான் நம்ம நல்லதானே பண்றாரு. அம்மாவை போலதான். அம்மா என்ன பண்றாங்க? ஒரு குழந்தை அம்மா மேலேயே மூத்திரம் போகுது, அம்மாவை எட்டி உதைக்குது. சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா அம்மா பார்த்து அழுகுது. அம்மா டப்பு டப்புன்னு உதைக்குது. அம்மா அதுக்காக வந்து சரி அணியானே எப்ப பார்த்தாலும் மேல உதச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட மாட்டாங்க. குழந்தை இல்லையா, சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த குழந்தை நல்லதா அந்த குழந்தையை வளர்த்து இந்த சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம். அதை வந்து எனக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சோ பகவான் இன்னைக்கு நம்மளுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். என்னைக்கும் நம்மளை திருத்த தான் பார்ப்பார். அந்த திருத்தறதுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்வோம். அந்த தண்டனை போல தோணும். அது நம்மளுக்கு தண்டனையே கிடையாது. ஒரு கைடன்ஸ் நீட் டு கீப் ஃப்ளூட் பிக்சர் இன் ஹவுஸ். கிருஷ்ணருடைய பிக்சர் வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வீட்டுல வச்சிருங்க. அது கிருஷ்ணர் புல்லாங்குழல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படல கிருஷ்ணர் புல்லாங்குழல இருந்தார் அப்படின்னா வீட்டுல எல்லாம் ஊதிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு முட்டாள், ஏதோ ஒரு பைத்தியம், ஏதோ ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஏதோ ஒரு அயோக்கியன் சொன்ன விஷயத்த நம்ம ஏத்துட்டு கூடாது. எங்கேயாவது எந்த சாஸ்திரத்திலா சொல்லப்பட்டிருக்கா? மகாபாரதமோ ராமாயணமோ பாகவதமோ பகவத்கீதையோ எந்த புராணங்களோ சொல்லப்பட்டிருக்கா? எந்த பக்தர்களா சொல்லியிருக்காங்களா? எந்த ஆச்சாரங்களா சொல்லியிருக்காங்களா? எந்த குருவா சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நம்ம கண்டவன் சொல்றதை ஏத்துக்கணும். நமக்கு ஒரு அதிகாரம் வேணும். இவங்க சொல்றதை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் வேணும். சோ அதனால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது நமக்கு வந்து சரியான இடம் வந்து சாஸ்திரம் மட்டும்தான். சாஸ்திரத்துல எந்த சாஸ்திரத்தையும் அப்படி எந்த ஒரு வாக்கியமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஏத்துக்கணும்? பகவான் புல்லாங்களோட தான் இருப்பார். புல்லாங்களோட இருந்தா மட்டும்தான் அவருக்கு பேர் கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய வித்தியாசமே தனித்துவமே புல்லாங்களோட இருக்கிறது. புல்லாங்குழல் எதுக்காக இருக்கு? சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, ஆனந்தத்தை கொடுப்பதற்காக இருக்கு. சோ பகவான் புல்லாங்குழல வாசிச்சு என்ன பண்றாரு? அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறார். சோ அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பக்தர் கிருஷ்ணர். அவரை வீட்டுல வச்சு ஆனந்தம் வராதுன்னு யார் சொல்லுவோம்? முட்டாள் தான் சொல்லுவோம் இல்லையா? வேலை இல்லாத புத்தி இல்லாதவன் தான் சொல்லுவோம். அவன் வீட்டுல என்ன வச்சுக்கிறது? சினிமா ஸ்டார் போட்டோ வச்சுக்கிறத, கிரிக்கெட் ஆடுறவன் வச்சுக்கிறத. எல்லாம் நீங்க அதான் பண்றாங்க. வீட்டுல கிரிக்கெட் ஆடுறவன் வச்சிருப்பாங்க, சினிமா ஸ்டார் வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வீட்டுல போனோம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற பேர்ல ஏதோ வச்சிருக்காங்க. பெரிய பெரிய போட்டோ எல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்காங்க. 5 லட்ச ரூபா போட்டோ, 50 லட்ச ரூபா போட்டோ வாங்கிட்டு வச்சிருக்காங்க. அது என்னடா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அபத்தமா நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லாம கிருஷ்ணரை வாங்கி வைங்க. அதுல ஒண்ணும் வாங்க போறது கிடையாது. கிருஷ்ணன் நான் தான் சொல்லிட்டேனே, நமக்கு என்னைக்கு கிருஷ்ணன் நல்லதான் பண்ணுவாரே தவிர ஊதி எல்லாம் தள்ளிட மாட்டார். இப்படி நம்ம யோசிக்கிறதே தப்பு. எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பாவுடைய போட்டோ நான் வைக்கலாமா வீட்டுல? எங்க அப்பா எனக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா அப்பா கண்டிப்பா நல்லதா, அம்மா நல்லதா பண்ணுவாங்க. மேபி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படின்னு தெரியல. பட் அந்த கிருஷ்ணா நமக்கு என்னைக்கும் தீமையே பண்ண மாட்டார். நமக்கு என்னைக்கு நன்மை தான் பண்ணுவார். அதனால இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட முட்டாள்தனமா சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட தைரியமா சொல்லலாம். அப்படி எந்த சாஸ்திரத்துக்கு என்ன பண்ணலாம்? அவங்ககிட்ட தைரியமா கேட்கலாம். இருந்தா நீ சாட்சி கொடுப்பா. எங்கேயாவது அத்தாட்சியத்தை தான் கொடு. எந்த சாஸ்திரத்திலயா சொல்லியிருக்கா? எந்த புராணங்களையா சொல்லியிருக்கா? எந்த பக்தனா, எந்த குருவா சொல்லியிருக்காங்களா? எந்த ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க? அதை காட்டு கேளுங்க. நீங்க அவங்க சொல்லிக் கொடுங்க. நம்ம வந்து அவங்க சொல்றதை கேட்க கூடாது. நாம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பக்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஓகேவா? சரி.